பெண்கள் விடயத்திலே தனது வீட்டு விடயத்திலே இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ரோஷமுள்ள ஒரு ஆண் வீட்டிலே பாவம் நடக்க விடமாட்டான். வீட்டிலே ஒழுக்க குறைவான காரியங்களோ காட்சிகளோ காட்டப்படுவதை, அது ஒளிபரப்பப்படுவதை அல்லது அது நிகழுவதை அவன் ஒரு நாளுமே விரும்ப மாட்டான், அதற்கு அனுமதிக்க மாட்டான். 3 பேர் சுவர்க்கத்துக்கு செல்லவே மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். அதில் ஒருவனை தையூஸ் என்றார்கள். வமத் தையூசு, யார் அந்த தையூஸ் என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லதி லா யுபாலி பிமன் தனது வீட்டுக்கு யார் யார் வந்து போகின்றார்கள் என்பதை பற்றி அலட்டிக் கொள்ளாத, அதை பற்றி கவனமே எடுக்காமல் யார் வந்து போனால் எனக்கென்ன என்பதை போன்று ரோஷம் கெட்டு இருக்கின்றானே அவன் தான் தையூஸ் என்ற நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எமது சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். மானத்துக்கான ரோஷமும் மார்க்கத்துக்கான ரோஷமும் அப்படியே இழக்கப்பட்டு அல்லது நலிந்து அல்லது குறைந்து போவதும் அதன் காரணமாக மிக மிக மோசமான பயங்கரமான விளைவுகள் வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம்.